ஆகஸ்ட் 1 பிறகு அங்கிட்டு தான் சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டுன்னு ரியல் எஸ்டேட் காரங்க டிவி விளம்பரங்களை சொன்னாங்க. இப்போ அது நிஜமாச்சு. சென்னை போக்குவரத்து கழகத்தில் புதிய அத்தியாயம் ஆகஸ்ட் 1 துவங்குகிறது. நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் பயணிகளின் பயண மேம்பாட்டு என்ற தாரக மந்திரத்துடன் வாங்க கோயம்பேடு கொண்டாட்டத்தை பார்க்கலாம். காலியான கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பிரம்மாண்டமான ஐடி பூங்கா விரைவில் வருகிறது. விளையாட்டு திட்டங்கள், விளையாட்டு பூங்காக்கள், பிரம்மாண்ட அரங்கம் என பல இடங்கள் வருகிறது. இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் மட்டுமல்ல, கோயம்பேடு மார்க்கெட்டும் காலியாகிறது. 427 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் குத்தம்பாக்கத்தில். பூந்தமல்லியிலிருந்து அனைத்து பேருந்துகளும் குத்தம்பாக்கத்துக்கு மாற்றப்படும். 150 பேருந்துகள் பூந்தமல்லிக்கு பதிலாக குத்தம்பாக்கத்துக்கு மாற்றப்படும். முதல் கட்டமாக பெங்களூரு, தருமபுரி மற்றும் வட தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படுவதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டுன்னு சொன்ன ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு புது ஆஃபர். இனி சென்னைக்கு பக்கத்துல பெங்களூருன்னு புதுசா ஆஃபர் போடுங்க. வாங்க குத்தம்பாக்கத்துல சந்திப்போம்.